ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனேற்ற எண் அடிப்படையில் ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினைகள் பார்த்துட்டு இருந்தோம். எகெயின் பாருங்கள், ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினைகள் அப்படிங்கிறது தனிமத்தினுடைய ஆக்சிஜனேற்ற எண் மாற்றம் அடைகிறத வச்சு நம்ம சொல்கிறோம். எப்படி சொல்கிறோன்னு பாருங்கள். ஒரு தனிமத்தின் ஆக்சிஜனேற்ற எண் அதிகரித்தால் அது ஆக்சிஜனேற்ற வினைனும், ஆக்சிஜனேற்ற எண் குறைந்தால் அது ஆக்சிஜன் ஒடுக்க வினைன்னு சொல்கிறோம். ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினையில் தனிமங்களின் ஆக்சிஜனேற்ற எண் என்ன ஆகுதுன்னு பார்க்குறோம். தனிமத்தின் ஆக்சிஜனேற்ற எண் அதிகரித்தால் அது ஆக்சிஜனேற்ற வினை என்றும், தனிமத்தினுடைய ஆக்சிஜனேற்ற எண் குறைந்தால் அது ஆக்சிஜன் ஒடுக்க வினைன்னு சொல்கிறோம். பாருங்கள், 2KMnO4 + 10FeSO4 + 8H2SO4 எடுத்துக்கிறீங்க. இதில் K2SO4 MnSO4 Fe2SO4 thrice + 8H2O உருவாகுது. இந்த வினையில் பார்த்தீங்கன்னா Mn இந்த சைடு Mn, இந்த சைடில் Mnோட ஆக்சிஜனேற்ற நிலை பார்க்கணும். ஆக்சிஜனேற்ற நிலை நமக்கு கண்டுபிடிக்க தெரியும் ஸ்டூடெண்ட்ஸ். பாருங்கள், KMnO4ல் Mனுடைய ஆக்சிஜனேற்ற நிலை கண்டுபிடிக்கணும். ஒரு பொட்டாசியம் 1 × K + ஒரு மேங்கனஸ் 1 × Mn + ஒரு ஆக்சிஜன் 4 × ஆக்சிஜன். இதிலெல்லாம் ஆக்சிஜனேற்ற நிலையை பிரதியிடணும். பொட்டாசியத்துக்கு +1, மேங்கனஸுக்கு தெரியாது, ப்ளஸ் ஆக்சிஜனுக்கு -2 = 0. இப்போ 1 + x - 8 = 0, x - 7 = 0, x +7. FeSO4ல் Feயோட ஆக்சிஜனேற்ற நிலை கண்டுபிடிக்கணும். 1 × Fe + 1 × S + 4 × O = 0. 1 × x + 1 × 6 + 4 × -2 = 0. x + 6 - 8 = 0. x - 2 = 0, x +2. ஓகே, FeSO4ல் Feயோடைய ஆக்சிஜனேற்ற நிலை +2. FeSO4ல் இதுக்கு ஆக்சிஜனேற்ற நிலை +2. KMnO4ல் Mனோட ஆக்சிஜனேற்ற நிலை +7. அடுத்து MnSO4 எடுத்துக்கிறோம். 1 × Mn + 1 × சல்ஃபர் + 4 × ஆக்சிஜன். இதில் ஆக்சிஜனேற்ற நிலை கண்டுபிடிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். 1 × Mn, Mனோட ஆக்சிஜனேற்ற நிலை கண்டுபிடிக்கணும். சல்ஃபருக்கு ஆக்சிஜனேற்ற நிலை 6, ஆக்சிஜனுக்கு -2. ஸோ அப்போ என்ன பண்ணுறீங்க, x + 6 - 8 = 0, x - 2 = 0, x +2. MnSO4ல் மேக்னஸின் ஆக்சிஜனேற்ற நிலை +2 போட்டுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். அதே மாதிரி Fe2SO4 thriceல் Feயோட ஆக்சிஜனேற்ற நிலை +3. அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நெக்ஸ்ட்டு Fe2SO4 thrice 2x, ஸோ 2x அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா Feயின் ஆக்சிஜனேற்ற நிலை 2 × Feயின் ஆக்சிஜனேற்ற நிலை ப்ளஸ் 3 × சல்ஃபர் 3 சல்ஃபர் 12 ஆக்சிஜன். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா 2 இரும்பு 2 இரும்பு 3 சல்ஃபர் 12 ஆக்சிஜன். 2 × ஃப்ளூரின் ஆக்சிஜனேற்ற நிலை, 3 × சல்ஃபரின் ஆக்சிஜனேற்ற நிலை, 12 × ஆக்சிஜனின் ஆக்சிஜனேற்ற நிலை. 2 × x + 3 × 6, சல்ஃபருக்கு 6 + 6, ஆக்சிஜனுக்கு -2, 12 × -2 = 0. 2x + 18 - 24 = 0. 2x - 6 = 0. 2x +6, x = 6/2, x +3. Fe2SO4 thriceல் இரும்பினுடைய ஆக்சிஜனேற்ற நிலை இரும்பினுடைய ஆக்சிஜனேற்ற நிலை +3. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே FeSO4ல் இரும்பினுடைய ஆக்சிஜனேற்ற நிலை +2. அப்போ +2ன்னு போடுறோம் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ பார்த்தீங்கன்னா +2, இங்கே Fe2SO4 thriceல் இரும்பினுடைய ஆக்சிஜனேற்ற நிலை +3. அப்போது Feயினுடைய ஆக்சிஜனேற்ற நிலை இருபுறமும் பாருங்கள், +2விலிருந்து +3ஆக என்னாகுது, இரும்பின் ஆக்சிஜனேற்ற நிலை அதிகரிக்கிறது. இரும்பினுடைய ஆக்சிஜனேற்ற நிலை +2விலிருந்து +3ஆக அதிகரிப்பதால் இது ஆக்சிஜனேற்றம் எனப்படும். அடுத்து KMnO4ல் Mனோட ஆக்சிஜனேற்ற நிலை +7, MnSO4ல் Mனோட ஆக்சிஜனேற்ற நிலை +2. இப்போ என்னாகுது, Mனுடைய ஆக்சிஜனேற்ற நிலை +7லிருந்து +2ஆக குறைகிறது. ஆக்சிஜனேற்ற எண் குறைந்தால் இது ஆக்சிஜன் ஒடுக்கம். இரும்பினுடைய ஆக்சிஜனேற்ற நிலை +2விலிருந்து +3ஆக அதிகரித்தால் அது வந்து ஆக்சிஜனேற்றம். ஆக்சிஜனேற்ற எண் அதிகரித்தால் ஆக்சிஜனேற்றம். மேங்கனஸினுடைய ஆக்சிஜனேற்ற நிலை +7லிருந்து இந்த பக்கம் +2ஆக குறைகிறது. ஆக்சிஜனேற்ற எண் குறைந்தால் இது ஆக்சிஜன் ஒடுக்கம். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினைகள் பார்க்கலாம். இணையும் வினைகள்
என்னென்ன ஆக்சிஜனேற்ற வினைகள் இருக்குன்னா இணையும் வினைகள், சிதைவு வினைகள், இடப்பெயர்ச்சி வினைகள், விகித சிதைவு வினைகள், எலக்ட்ரான் பரிமாற்ற திறன் வினைகள். இணையும் வினைகள், சிதைவு வினைகள், இடப்பெயர்ச்சி வினைகள், விகித சிதைவு வினைகள், எலக்ட்ரான் பரிமாற்ற திறன் வினைகள். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினைகள். ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினையின் வகைகள் மொத்தம் 5 இருக்குது. இணையும் வினைகள், சிதைவு வினைகள், இடப்பெயர்ச்சி வினைகள், விகித சிதைவு வினைகள், எலக்ட்ரான் பரிமாற்ற வினைகள். சரி, இதில் இணையும் வினைகள்னால் என்னென்னு பார்க்கலாம். 2 வினைபடு பொருட்கள் இணைந்து ஒரு சேர்மம் உருவாகுது. 2 வினைப்பொருட்கள் இணைந்து ஒரு சேர்மம் உருவாகுது, அதுதான் இணையும் வினைகள். பாருங்கள், A + B அப்படிங்கிற வினைபடு பொருள் இணைந்து ஏபிங்கிற ஒரே சேர்மத்தை உருவாக்குகிறது. ஸோ எடுத்துக்காட்டு C+O2 gives CO2. C+ gives CO2. இந்த விலையில் கார்பனோட ஆக்சிஜனேற்ற நிலை 0. இந்த சைடில் கார்பனோட ஆக்சிஜனேற்ற நிலை கண்டுபிடிச்சோம்னா +4. எப்பவும் போல் போட்டு கண்டுபிடிச்சோம்னா +4. இதில் ஆக்சிஜன் தனிமமாக இருந்தால் அதனுடைய ஆக்சிஜனேற்ற நிலை 0. CO2ல் எல்லாத்துலேயும் ஆக்சிஜனேற்ற நிலை -2ன்னு சொன்னோம். இப்போ பார்த்தீங்கன்னா கார்பனோட ஆக்சிஜனேற்ற நிலை 0, கார்பன் டை ஆக்சைடில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு நிலை +4. அப்போ இந்த இடத்துல கார்பன் என்ன ஆகுது, 0விலிருந்து +4 ஆக ஆக்சிஜனேற்ற எண் அதிகரிக்கிறது. ஸோ அப்போ கார்பன் ஆக்சிஜனேற்றம் அடைகிறது. ஓகேவா? அடுத்து ஆக்சிஜன் பாருங்கள், 0விலிருந்து -2 ஆக ஆக்சிஜனேற்ற எண் குறைகிறது. அப்போ ஆக்சிஜன் என்ன ஆகுது, ஒடுக்கம் அடைகிறது. ஓகேவா? ஸோ இந்த வினைகளில் பார்த்திங்கன்னா 2 வினைபடு பொருட்கள் சேர்ந்து ஒரு சேர்மம் CO2வை உருவாகுது. ஸோ அதனால் இது இணையும் வினைகள்னு சொல்லலாம். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்து சிதைவு வினைகள். சிதைவு வினைகள்னால் ஒரு சேர்மம் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட கூறுகளாக பிரியக்கூடியதை நம்ம சிதைவு வினைகள்னு சொல்லுவோம். AB சிதைவடைந்து A+Bங்கிற வினைவிளை பொருளாக மாறுது. ஸோ ஒரு சேர்மம் சிதைவடைந்து 2 அல்லது அதற்கு மேற்பட்ட கூறுகளாக பிரிகிறது. ஸோ இப்போ KClO3 எக்ஸாம்பிள் பாருங்கள். KClO3 எடுத்துகிட்டு சிதைவடையும் போது 2KCl + 3O2 பிரியுது. பொட்டாசியம் குளோரைட் எடுத்துக்கிட்டு வெப்பப்படுத்தும் போது பொட்டாசியம் குளோரைடாகவும் 3 ஆக்சிஜன் வாயுவையும் வெளிவிடுகிறது. KClO3னுடைய ஆக்சிஜனேற்ற நிலை கண்டுபிடிக்கலாம். பாருங்கள், Cl வந்து Xன்னு வச்சுக்கோங்க. 1 × X + 3 × 2 -2. ஏன்னா ஆக்சிஜனுடைய ஆக்சிஜன் நிலை -2 = 0. 1 + X - 6 = 0. X - 5 = 0. X +5. KCl குளோரினோட ஆக்சிஜனேற்ற நிலை கண்டுபிடிக்கலாம். ஸோ 1 பொட்டாசியத்துக்கு வந்து ஆக்சிஜனேற்ற நிலை 1, இது வந்து +X = 0. X -1. குளோரினுடைய ஆக்சிஜனேற்ற நிலை இந்த இடத்துல +5விலிருந்து -1ஆக குறைகிறது. அப்போ குளோரின் இந்த வினையில் என்ன ஆகுது, ஆக்சிஜன் ஒடுக்கம் அடைகிறது. அடுத்து பாருங்க, ஆக்சிஜன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனுடைய ஆக்சிஜனேற்ற நிலை கண்டுபிடிக்கலாம். இந்த இடத்துல ஆக்சிஜனேற்ற நிலை -2. எல்லாத்துலேயுமே ஆக்சிஜனுடைய ஆக்சிஜனேற்ற நிலை -2 நம்ம அப்படியே தெரியும், அப்படியே போட்டுக்கலாம். அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா தனிமமாக இருக்குது. தனிமம் தனியாக இருந்து எத்தனை டைம் வந்தாலும் அதனுடைய ஆக்சிஜனேற்ற நிலை 0ன்னு படித்தோம் விதிகளில். ஸோ அப்போ -2விலிருந்து 0ஆக ஆக்சிஜனேற்ற எண் அதிகரிக்கிறது. -2லேருந்து 0னா அதிகரிக்குதுன்னு அர்த்தம். மைனஸ்லேருந்து ப்ளஸுக்கு வர முயற்சிக்குது. அப்போ பொட்டாசியம் குளோரைட்டில் இருந்து இங்கே வரும்போது ஆக்சிஜனுடைய ஆக்சிஜனேற்ற நிலை -2விலிருந்து 0ஆக அதிகரிக்கிறது. ஸோ ஆக்சிஜனேற்ற எண் அதிகரித்தால் இது ஆக்சிஜன் ஆக்சிஜனேற்றமும் குளோரின் ஆக்சிஜன் ஒடுக்கமும் அடைகிறது. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? செகண்ட் டைப் சிதைவு வினைகள். ஏபிங்கிற ஒரு சேர்மம் A மற்றும் B அப்படிங்கிற 2க்கும் மேற்பட்ட கூறுகளாக பிரிவடைவது சிதைவு வினைகள்னு சொல்லலாம். அடுத்து இடப்பெயர்ச்சி வினைகள்லாம் பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு சேர்மத்தில் உள்ள ஒரு அணு அல்லது அயனி மற்றொரு அணு அல்லது அயனியால் பதிலீடு அடைந்தால் அது இடப்பெயர்ச்சி வினை எனப்படும். ஒரு சேர்மத்தில் உள்ள ஒரு அணு அல்லது அயனி மற்றொரு அணு அல்லது அயனியால் பதிலீடு செய்யப்பட்டால் அது இடப்பெயர்ச்சி வினைன்னு சொல்லலாம். ஏபியோட நம்ம சியை சேர்க்கும்போது ஏவும் சியும் சேர்ந்து ஏசிங்கிற ஒரு இது வந்து ஏசிங்கிற ஒரு வினைவிளை பொருளும் பி தனியாக போயிடுச்சு. அப்போ ஏபியிலிருந்து பியை இடப்பெயர்ச்சி செய்ய சி பயன்படுகிறது. ஏபியோட சி சேர்க்கும்போது ஏபியிலிருந்து பியை இடப்பெயர்ச்சி செய்கிறது. பி தனியாக வந்துருச்சு, ஏசிங்கிற ஒரு சேர்மம் உருவாகுது. ஒரு சேர்மத்தில் உள்ள ஒரு அணு அல்லது அயனியை மற்றொரு அணுவை கொண்டு பதிலீடு செய்யப்பட்டால் அது இடப்பெயர்ச்சி வினை எனப்படும். ஓகே, ஏபியிலிருந்து ஏசி உருவாகுது. அதுக்கு காரணம் சிங்கிற ஒரு தனிமத்தை சேர்க்கும்போது, சிங்கிற வினைபடு பொருளை சேர்க்கும்போது ஏபியிலிருந்து சியானது பியை ஏபியிலிருந்து இடப்பெயர்ச்சி அடைய செய்து
ஏசி மற்றும் பியை உருவாக்குகிறது. இதுதான் இடப்பெயர்ச்சி வினை. பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், காப்பர் சல்ஃபேட் கரைசலில் ஜிங்க் வச்சுருந்தோம்னா காப்பர் சல்ஃபேட் கரைசல் நிறமாக இருக்கும். அதில் ஜிங்க் வச்சு கொஞ்ச நேரம் கழித்து பார்த்திங்கன்னா ஜிங்க் மீது தாமிர பழுப்பு நிறத்தில் படிந்துள்ளது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இப்படி படிஞ்சிரும். காரணம் என்னென்னா, காப்பர் சல்ஃபேட் கரைசலில் இருக்கக்கூடிய காப்பரை ஜிங்கானது இடப்பெயர்ச்சி அடைய செய்கிறது. ஓகேவா? காப்பர் சல்ஃபேட் கரைசலில் காப்பர் சல்ஃபேட்டில் ஓகேவா ஒரு இரும்பு ஆணியை எடுத்து காப்பர் சல்ஃபேட் கரைசலில் வைக்கும்போது காப்பர் சல்ஃபேட்டில் அந்த இரும்பு ஸ்டூடெண்ட்ஸ் ஜிங்க் தண்டை எடுத்துகிட்டு காப்பர் சல்ஃபேட்குள்ளே வைக்கும்போது கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிங்க் தண்டு வந்து சாதாரணமாக வெள்ளி மாதிரி இருக்கும். காப்பர் சல்ஃபேட் கரைசலில் வச்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கும்போது அதனுடைய நிறம் பழுப்பு நிறமாக மாறுது. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஜிங்கானது காப்பர் சல்ஃபேட் கரைசலிலிருந்து காப்பரை இடப்பெயர்ச்சி அடைய செய்கிறது. ஜிங்கானது காப்பர் சல்ஃபேட் கரைசலிலிருந்து காப்பரை இடப்பெயர்ச்சி அடைய செய்கிறது. காப்பர் சல்ஃபேட் கரைசலில் சல்ஃபரோட ஆக்சிஜனேற்ற நிலை 6, ஜிங்க் சல்ஃபேட்டாக மாறிடுச்சு. ஓகேவா? காப்பர் சல்ஃபேட் என்னாகுது, காப்பர் சல்ஃபேட்டை இடப்பெயர்ச்சி செஞ்சுட்டு இந்த இடத்துல ஜிங்க் வந்துச்சுன்னா ஜிங்க் சல்ஃபேட்டும் காப்பர் தனியாக வெளியே வந்துருச்சு. காப்பர் சல்ஃபேட் கரைசலில் காப்பரோட ஆக்சிஜனேற்ற நிலை காப்பர் சல்ஃபேட் கரைசலில் காப்பரோட ஆக்சிஜனேற்ற நிலை என்னென்னா +6, இங்கே 0. இப்போ ஆக்சிஜனேற்ற நிலை ஸ்டூடெண்ட்ஸ், காப்பர் சல்ஃபேட் கரைசலில் சல்ஃபரோட ஆக்சிஜனேற்ற நிலை +6. இங்கே சல்ஃபரோட ஆக்சிஜனேற்ற நிலை கண்டுபிடிக்கலாம். சல்ஃபருக்கு பார்க்கலாம், இல்லை நம்ம காப்பருக்கு பார்த்துக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இதில் காப்பர் சல்ஃபேட் கரைசலில் காப்பரோட ஆக்சிஜனேற்ற நிலை +2, இந்த சைடில் காப்பரோட ஆக்சிஜனேற்ற நிலை 0. ஓகே, காப்பருக்கு பார்த்துக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். காப்பருக்கு ஆக்சிஜனேற்ற நிலை +2, இந்த இடத்துல 0. அப்போ ஆக்சிஜனேற்ற எண் காப்பர் சல்ஃபேட்டுக்கு என்ன ஆகுதுன்னா, காப்பருக்கு ஆக்சிஜனேற்ற எண் +2விலிருந்து 0வாக குறைகிறது. ஆக்சிஜனேற்ற எண் குறைந்தால் இது ஒடுக்கமடைகிறது. இது ஒடுக்கமடையுது. ஜிங்க் வந்து தனியாக இருக்கும்போது 0, ஜிங்க் சல்ஃபேட்டாக மாறும்போது +2ஆக ஜிங்க் சல்ஃபேட்டில் ஜிங்கோட ஆக்சிஜனேற்ற நிலை +2. அப்போ என்ன ஆகுது, ஆக்சிஜனேற்ற எண் ஜிங்க்குக்கு 0விலிருந்து +2ஆக அதிகரிக்கிறது. அப்போ ஜிங்க் ஆக்சிஜனேற்றம் அடைகிறது, காப்பர் ஆக்சிஜன் ஒடுக்கம் அடைகிறது. ஓகேவா? பாருங்கள், காப்பருக்கு ஆக்சிஜனேற்ற நிலை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. சல்ஃபருக்கு 6ன்னு வச்சுக்கோங்க. காப்பருக்கு தெரியல x, ப்ளஸ் சல்ஃபருக்கு 6, 1 × 6 ப்ளஸ் 4 × -2 = 0, x + 6 - 8 = 0, x - 2 = 0, x +2. அடுத்து இதுக்கு வந்து 0, இதுக்கும் 0ன்னு தெரியும். ஜிங்க் சல்ஃபேட்டில் x + 6, சல்ஃபருக்கு 6, 4 ஆக்சிஜன், 4 × -2 = 0, x + 6 - 8 = 0, x +2. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இது வந்து ஜென்ரலாக நம்ம என்னென்னு சொல்லியிருக்கிறோம், இடப்பெயர்ச்சி வினைகள். ஸோ இடப்பெயர்ச்சி வினைகளில் 2 வகை இருந்துச்சு. 2 வகைகள் படும்: உலோக இடப்பெயர்ச்சி, அலோக இடப்பெயர்ச்சி. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ உலோக இடப்பெயர்ச்சினா என்னங்கிறத நம்ம மேலே பார்த்தோம். நெக்ஸ்ட்டு அலோக இடப்பெயர்ச்சி பார்க்கலாம்.